அப்படியே முடிச்சிடலாம். கேமரா டிசி பேட்டரி மட்டும் எடுத்துருவாங்க. டேனி நெக்ஸ்ட் சூப்பரா போட்டு வந்தோம். ஸ்டாண்ட் மேலே வச்சிருங்க. பேக் பண்ணி அப்படியே மேலே வச்சிருங்க. சூப்பரா போட்டு வந்தோம். ஜெபதானா கண்டினியூஸா நல்லா போட்டுருக்கோம். ட்ரைபேடா மேலே வச்சிருங்க. கேமரா அப்புறம் பேட்டரிஸ் இது மட்டும் எடுத்துட்டு அப்படியே கீழே வந்துருங்க. நீங்க ஆடுறீங்களா பாய்? நீங்க யாரை சொல்றது வாங்க பணம் கொடுங்க. பவர் பிளேயில் நமக்கு வந்து ஒரு 2 ஓவரில் 30 ரன் கொடுக்கும். அடுத்தது ஒரு நியூ பவுலரை கொண்டு வந்தோம் டேனியை. 2 ஓவர் போட்டால் 5 ரன் தான் கொடுத்துருந்தான். அந்த பவர் பிளேயை அப்படியே டேனி. அதனால் வந்து அந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து டேனி. யார் கொடுத்தா அவன் கண்ணில் தெரிய மாட்டான். இருட்டடி கோவிந்தன் நாங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் அதான் தெரியுது. எல்போ டேனி. நெக்ஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யாருக்குன்னா இந்த 3 மேட்சுமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருநெல்வேலி காவல்துறை லீனஸுக்கு சூப்பர். ஆக்சுவலாக இன்றைக்கி டேயில் டாப்பர் ஆஃப் த டேபிள் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு இந்த அட்மாஸ்பியர்? இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? டே நைட் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சொல்லிடுங்களேன் ஷார்ட்டா. ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம லூஸ் பண்ணோம். 93 ரன் அடித்தோம், லூஸ் பண்ணோம். ஆனால் அது கழிஞ்சு கொஞ்சம் மிங்கிளாக தொடங்கினாங்க. ஃபீல்டிங் நல்லா இருந்து பவுலிங் ஸ்டாண்டர்டாக இருந்து. ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் அப்படிங்கிறப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இப்போ டாப்பர் ஆஃப் த டேபிள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம உள்ளே வந்துருவோங்கிறது கான்ஃபிடண்டாக தான் இருந்தோம். யூஸ் பண்ணோன்னு தெரில, க்ளோஸ் மேட்ச் தான் விட்டோம். அது கழிஞ்சு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம். இப்போ நாங்கள் தோக்கணும், வெளியில் போகணும்னு ஃபீல் இல்லாமல் இருந்தது. ஓகே, இந்த கிரவுண்டை பற்றி சொல்லுங்கள். இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? இப்படி ஒரு அட்மாஸ்பியர் கிடைச்சது போகலாம். ரியோஸ் ப்ரோக்கு பின்ன உள்ளூர் கிரிக்கெட்டுக்கு இல்லை மற்ற கிரௌண்டில் விளாட்றதுக்கும் இந்த டர்ஃபில் விளாட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம டென்னிஸ் பால் மேட்ச்லாம் நம்ம டர்ஃபில் ஆடுவோம், டர்ஃபில் ஆட மாட்டோம், அந்த மண் தரையில் ஆடுவோம். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப இது வந்து ஸ்கிட் ஆகுது. அது வந்து பவுலர்ஸுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆகுது. ஊரில் இந்த பசங்க நல்ல ஒரு ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ். டே நைட் கண்டிப்பாக டே நைட் ஆடாத நிறைய இருப்பாங்க. அது அவங்க ஆடினதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். கண்டிப்பாக மெமரிஸாக இருக்கும். நம்ம டீமில் சீனியர் பிளேயர் ரியாஸ் வந்து டீம் ஓனர் யார்? டீம் ஓனர் யார்? ஓனர் வரல இன்னைக்கு. சரி பிரதர், இன்னொரு விஷயம், ஒரு சின்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம டிஎஸ்பிஎல் டோர்னமெண்ட்டு இங்கே நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வந்து இருக்கீங்க. இன்றைக்கி டாப்பர் ஆஃப் த டேபிளில் இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரியாமல் கூட இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அடுத்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். பிள்ளைங்களுக்கு, ஊரில் உள்ள பிள்ளைங்களுக்கு வெளியில் தெரிகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இப்போ பாருங்கள், இவங்க வந்து திருச்சி தானே? ஆமாம், திருச்சி. அவங்க வந்து சென்னையிலேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க. எல்லாருமே நாங்கள் ஒரு டீமாக இப்போ தெரியணும்னா இது வந்து இதை டிஎஸ்பிஎல்னால தானே தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், திண்டுக்கல்லேருந்து இருக்காது. ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்ஸாக இருந்து ஒரே டைமில் நாங்கள் இன்னைக்கு காலம் தான் வந்து எல்லாருமே ஒரு டீமாக மிங்கிளாக இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் இதோட பெட்டராக பண்ணணும்னு நம்புவோம். ஸோ இன்னைக்கிட்டே விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பிளான் பண்ணீங்க? எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? குரூப்பில் பேசியிருக்கீங்களா? எப்படிலாம் மேட்ச் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததா? மேட்சை பற்றி பேச கிடையாது. ஆனால் வந்து டீமாக எல்லாரும் குரூப்பில் இருக்கோம். ஓகே, ஏதாவது அவங்க தேவைக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், அது மட்டும் நடக்குது. இன்னைக்கு நீங்கள் வந்து டாப்பர் ஆஃப் த டேபிள் அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். எப்படி நடந்துச்சு இன்னைக்கிட்டே? எப்படி போச்சு? எப்படி நடத்திருந்தோம் அதை பற்றி சொல்லுங்கள். நல்லா நடந்துச்சு. இல்லை, ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான், கிரிக்கெட்டராக உங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் கொஞ்சம் அப்படின்னு இருக்கும்.
அதுக்கப்புறமா எப்படி மூவ் ஆச்சு இப்போ வரைக்கும்? ஆக்சுவலாக டேல ஆரம்பிச்சு நைட்டில் மிட் நைட் கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து 1-2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுநாள் ஆயிடுச்சு. நாங்கள் 11 மணிக்கு டிக்கெட் போட்டு வீட்டு கிளம்ப இருந்தது. ஸோ எல்லாரும் மூஞ்சிலையுமே அந்த டயர்ட் தெரியுது. அதே விதத்தில் சந்தோஷமும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் டாப்பர் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். தோத்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஆமாம், அதை தான் நான் முன்னாடியே அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறமா இப்போ டாப்பர் ஆஃப் த டேபிளில் இருக்கிறப்போ ஓகே சூப்பர். ஸோ நல்ல டே. இதே மாதிரி நிறையா டோர்னமெண்ட் இதே மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒற்றுமையாக வந்து ஆடுறோம். ஆமாம், நீங்களும் அதே மாதிரி அடுத்தடுத்த சீசன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டுங்க. அந்த சின்ன பசங்க புதுசாக வந்த பசங்க Under 21. நம்ம டீமில் 2 பேர் அண்டர் 21 தானே? ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும்? சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தோன்றதா சொல்லுங்கள், அவ்வளோதான். தம்பி இதுக்கப்புறம் இதுக்கப்புறமா நான் ஒன்று சொல்கிறத கேளுங்க. இதுக்கப்புறமா நிறைய ஸ்டேஜில் நீங்கள்லாம் பேச வேணும். அந்த மாதிரி இதுக்கு இது ஒரு இதாக நினச்சிக்கோங்க, பேசுங்க. எப்படி விளாண்டிங்க? இப்போ பவுலிங் போட்டிங்கன்னா, பேட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லு ஒன்றும் இல்லை. ஊரில் தென்னந்தோப்பில் விளையாடிட்டு இருந்தேன். அதே எடிட் பண்ணிடுவாங்க. ஊரில் தென்னந்தோப்பு விளையாடிட்டு இருந்தேன். அங்கே தான் பெஸ்ட்டு பிளேயரு. இந்த கிரௌண்டில் இது ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்திருக்கேன். அதில் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதை பற்றி சொல்லுங்கள். என்ன வித்தியாசம்? எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ராஜா. ஓகே ஓகே ஓகே. இல்லை உண்மையாக நல்லா விளாண்டிங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸு இருந்தது. அவர் எங்க அண்டர் 21 இன்னொரு ஆள் தம்பி, நீங்கள் வாங்க, தயவு செஞ்சு வாங்க. சொல்லுங்கள், டோர்னமெண்ட் எப்படி இருந்துச்சு? இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கன்னியாகுமரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நைட் மேட்ச் நிறையா விளாண்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் விளாட்றதுக்கு எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். டாட்டா பாய் பைன்னு சொல்கிறீங்க அதானே? அடுத்த மேட்ச் நல்லா விளாடுங்க. தேங்க்யூ. Thank you so much.